Hello friends, this is question number 13 from exercise 12.2. A round table cover. I am going to read the question. Take your textbook with you. So a round table cover has 6 equal designs as shown. This is not exact diagram. You just refer your textbook. And a round table cover has 6 equal designs. Okay, this is a design 1, 2, 3, 4, 5, 6. Okay, 6 equal designs as shown in figure. If the radius of the cover is 28 centimeters, so from the center to the perimeter, this is 28 centimeter radius. Okay, find the cost of making the designs at the rate of 0.35 rupees per centimeter square. Use root 3 is equal to 1.7 கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து rupees 0.35 is for a centimeter square கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் த டிசைனுங்கிறது என்ன இதில்? இப்போ இதில் ஏரியா ஆஃப் த டிசைனுங்கிறது என்ன? திஸ் பார்ட் இல்லையா? திஸ் பார்ட் இஸ் த ஏரியா ஆஃப் த டிசைன். திஸ் இஸ் நத்திங் பட் ஃபைண்டிங் ஏரியா ஆஃப் செக்டார் and if you minus this area of triangle you will get the design, area of the design. Okay, so area of the design is equal to area of the sector OAPB ன்னு வச்சுருக்கோம் அதுக்கு. ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், PQRSன்னு வச்சுக்கலாம், ABCD என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் OAPB மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் OAB. இப்போ டோட்டல்லேருந்து இதை மட்டும் கட் பண்ணிட்டோம்னா we will get this area of this area, this design இல்லையா? ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் OABBக்கு என்ன ஃபார்முலா? θ/360 × πr ஸ்கொயர். இது ஏன் θ/360 × πr ஸ்கொயர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த டோட்டல் ஆங்கிள் இஸ் 360. இதில் இந்த வேல்யூ மட்டும் தீட்டா. இப்போ நீங்கள் ஒரு 500 மார்க்குக்கு ஒரு 400 வாங்குறீங்க அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 400/500 எழுதுவோம். அது என்ன மீனிங்னா 500 ஃபார் 500 யூ காட் 400ங்கிறத ஜஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ. இஃப் யூ கெட் 400 ஃபார் 500 யூ காட் 400ன்னு எழுதுவோம் இல்லையா? லைக் தட் இங்கே 360 டிகிரிக்கு தீட்டா டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர். πr ஸ்கொயருங்கிறது டோட்டல் ஏரியா. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஏரியா மட்டும் கிடைக்கும் இந்த ஃபார்முலா மூலமாக. மைனஸ் √3/4 a ஸ்கொயர்டு. ஏன் இந்த தீட்டா வந்து என்னது? வி ஹவ் 1 2 3 4 5 6 ஏரியாஸ் இல்லையா? 6 டிசைன்ஸ் இல்லையா? 6 ஈக்குவல் செக்டார்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா டோட்டலாக 360 டிகிரினா ஒரு செக்டாருக்கு எவ்வளோ டிகிரி வரும்? 6 இருக்கிறதுனால 6 டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆங்கிள் வேல்யூ ஆஃப் ஒன் செக்டார், தட் இஸ் தீட்டா. ஸோ 60/360 into 22/7 into radius is 28 squared இல்லையா? 28 squared minus √3/4. இப்போ நீங்கள் இது தீட்டா 60 டிகிரிங்கிறதுனால we know that this is an equilateral triangle. இப்போ இது 60 டிகிரியாக இருக்குது, இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? இப்போ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா you can say that the angles opposite side to the equal என்ன சொல்கிறது, ஈக்குவல் லென்த். ஓகே, இப்போ இது 28, இதுவும் 28, ரெண்டு சேமாக இருக்கு இல்லையா? அப்போ இதோட ஆப்போசிட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது தீட்டானா நமக்கு தெரியும் 360 வந்து ஒரு ட்ரையாங்கிளோட இஃப் யூ ஆட் ஆல் த 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் யூ வில் கெட் 180 டிகிரி இல்லையா? இது ஆல்ரெடி வி நோ தட் 60 டிகிரி. அப்போ இது ஈக்குவல்னால் எவ்வளோவா இருக்கணும்? பேலன்ஸ் 120 டிகிரி. இந்த 60 போக இதுவும் சேர்ந்து 120 டிகிரி வரணும். ரெண்டு ஈக்குவல்னால் எப்படி வரும்? இது 60 வரும், இது 60 வரும். ஸோ திஸ் இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அதுக்கு வந்து we have to use the formula √3/4 a ஸ்கொயர்டு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 60 டிகிரின்னு வச்சுன்னா இதில் யூ கேன் சே தட் இட் இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, so we are using this formula √3/4 a squared. A is 28, so 28 squared. Here 0 கட் பண்ணுங்க, 166, 6 6s are 36, so 1/6 into 22/7
we have 28 squared minus root 3 by 4 28 squared. இங்கேயும் நமக்கு 28 ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் 28 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ அதை காமனாக எடுத்துக்கலாம். இது வந்து மல்டிப்ளிகேஷன், அந்த சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம இது பண்ணுறோம். ஓகே, 28 ஸ்கொயர்டை காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வில் கெட் 1/6 × 22/7. இதில் 28 காமனாக எடுத்துகிறோம், மைனஸ் இதில் 28 காமனாக எடுத்துகிறோம், root 3/4. ஓகே, ஸோ இது 28 × 28 எழுதிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஸ்கொயர் பண்ணிடாதீங்க. இனிஷியலாக இந்த கால்குலேஷன்ஸ்லாம் முடிகிற வரைக்கும் அப்படியே சிம்பிள் நம்பராகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னாகும், கால்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ 28 × 28 வச்சுக்கிட்டிங்களா? இங்கே வந்து 1 × 11 இஸ், இதை கேன்சல் பண்ணுறோம், by 2, 3 2s are 6, 11 2s are 22, ரைட்? ஓகே, 1 × 11 is 11, 3 × 7 is 21 minus root 3/4. ஸோ 28 × 28, இது ரெண்டும் ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஏன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது இதில். ஸோ 4 21s are 84. 4 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் இப்போ, ஏன்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இல்லையா, ரெண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். 4 × 11 is 44 minus 21 root 3. ஓகே, ஸோ 28 × 28, 44 மைனஸ் இது நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, root 3யோட வேல்யூ வந்து 1.7 எடுக்க சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்கள் கொஷனில். ஸோ திஸ் இஸ் 44 minus 35.7/84, ரைட்? நான் ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால் லாட் ஆஃப் ஸ்ட்ரைக் அவுட்ஸ். ஓகே, நீங்கள் அது பண்ணும்போது கால்குலேஷன் மிஸ்டேக் எல்லாம் பண்ணுங்கள். அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். பட் யாருக்குமே அந்த கால்குலேஷனில் ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதனால் நீங்கள் அதுக்கு ரொம்ப இதாகிடக்கூடாது, டயர்டாகிடக்கூடாது. ஓகே, அகைன் அண்ட் அகைன் யூ ஷுட் ட்ரை தட். ஸோ 28 × 28 × 8.3. இப்போ இதில் வந்து நம்ம 44 35.7 கழிச்சோன்னா யூ வில் கெட் 8.3. ஸோ 28, இது நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் 28, 4 7s are 28 × 8.3. ஓகே, ஸோ வில் கெட் த வேல்யூ. ஏரியா ஆஃப் ஈச் டிசைன் இஸ் 77.47 cm². அந்த கால்குலேஷன் சைட்டில் போட்டிருக்கேன், பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் 6 டிசைன்ஸ். இது வந்து ஈச் டிசைன், ஒரு டிசைன் சிங்கிள் டிசைனோட ஏரியா நமக்கு கிடச்சிருச்சு. 6 டிசைனுக்கு எவ்வளோ வரும், × 6. ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் த டிசைன் இஸ் 464.82 cm². பட் இது ஆன்சர் கிடையாது. அகைன் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் ஆஃப் மேக்கிங் த டிசைன். ஓகே, 1 cm²க்கு ₹0.35, அதாவது 35 பைசே. ஓகே, அப்போ ஃபார் 464க்கு எவ்வளோ வரும், யூ ஹேவ் டு மல்டிப்ளை பை 0.35. இப்போது ஒரு சாக்லேட் ₹1, how much 10 chocolates, 10 × 1, that is 10. Same thing, one is rate of per centi, 1 cm²க்கு ₹0.35. அப்போ 464க்கு எவ்வளோ, 464 × 0.35. இப்போ ஒரு சாக்லேட் ₹1, 10 சாக்லேட் × 1 ₹10, அது மாதிரி. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ₹162.69. Okay guys, now we will see the next one, that is 14th, right? Pick the correct answer in the following. Area of a sector angle P in degrees. So theta is P here, of a circle with radius capital R. So small r, we used to write small r, no, for radius, that is capital R here, right? Area of sector formula is θ/360 × πr², right? This is the usual formula, but here small r is equal to capital R, it is given. Theta is P, so theta is P/360 × pi capital R². This should be the correct formula. Okay, check from the answers. The first one, A is P/180 × 2πr. 2πr is not correct because it is the value of circumference. 2πr is the value of circumference, and if you want to find out some the length of the arc, you will be using 2πr in this formula. You will be using 2πr in this formula to find the length of the arc or radius. Okay, right? The second one is P/180 × πr². This is also not right. This is P/360 × πr². Third one is P/360 × 2πr. 2πr is not right. So fourth one, D is the answer. Actually, see, P/720 × 2πr². This is the option given. So if you divide, if you
at 720 by 2, you will get 360 degree. So answer is P by 360 into pi r square. This is the correct answer. The option D is the correct answer for this one. So D is the correct answer. Right guys? Thank you guys. Okay, next exercise we are going to see areas of combinations of plane figures. What do you mean by plane figures? All about 2D drawings, right? 2D drawings of different shapes, circles, squares, rectangles, okay, polygons. Okay, I'll explain everything to you in the next video about the next exercise. Okay, thank you.